அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. ராகுல் பாட்டியாவின் தந்தையினுடைய 20 ஆண்டுகால டிராவல் பிஸ்னஸான டில்லி எக்ஸ்பிரஸ் திவாலான போது கடுமையான சிரமத்துக்கு ஆளானார். எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் பட்டம் பெற்று 2 ஆண்டுகள் IBM நிறுவனத்தில் வேலை பார்த்த ராகுல் பாட்டியா தனக்கு வேறு ஒரு வேலை இருப்பதாக கருதினார். 1988ஆம் ஆண்டில் அவர் தனது தந்தைக்கு உதவ நினைத்தார். இன்டர்குளோப் என்ற நிறுவனத்தை தொடங்கி டிராவல்ஸ் துறையில் புதிய தளத்தை உருவாக்கினார். காலப்போக்கில் அவர் அதை பயண தொழில்நுட்பம், விருந்தோம்பல் மற்றும் வணிக ஜெட் விமானங்களில் ஒரு கூட்டு நிறுவனமாக மாற்றினார். ஆனால் அவரது கண்கள் வேறொன்றில் இருந்தன. 1992இல் தனியார் பங்கேற்புக்கான விமான உரிமங்களை அரசு வழங்கியது. வழக்கமான லஞ்சம் வாங்கும் முறையை ராகுல் விரும்பவில்லை. அவர் ராகேஷ் கங்வாலுடன் இணைந்து விண்ணப்பித்தார். 2004இல் உரிமம் வந்தது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் பிறந்தது. அதிகரித்து வரும் எரிபொருள் விலையால் அனைவரும் விமான நிறுவனத்தை இயக்க முடியாமல் அதிகப்படியான நஷ்டத்தை எதிர்கொண்ட நிலையில் 2005ஆம் ஆண்டு பாரிஸ் விமான கண்காட்சியில் 6.5 பில்லியன் மதிப்புள்ள 100 ஏர்பஸ் A320-200 விமானங்களை ராகுல் ஆர்டர் செய்தார். 2006ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி இண்டிகோவின் முதல் ஏர்பஸ் விமானத்தை டெலிவரி செய்தார். இறுதியாக அந்த தருணம் வந்தது. ஆகஸ்ட் 4, 2006ஆம் ஆண்டு இண்டிகோ முதல் முறையாக புதுடில்லியில் இருந்து குவாஹாட்டி வழியாக இம்பாலுக்கு பறந்தது. குறைந்த விலையுள்ள கூடுதல் சேவைகள் இல்லாத மாடலில் விமானம் புறப்பட்டது. இந்த மாடலின் வெற்றியை தொடர்ந்து ராகுல் 2007இல் மேலும் 15 விமானங்களை வாங்கினார். அப்போது முதல் இண்டிகோ சந்தையை மொத்தமாக புரட்டி போட்டது. 2010ஆம் ஆண்டு ரூபாய் 2664 கோடி விற்பனையை தொட்டது. இந்தியாவின் 2 பெரிய தனியார் விமான நிறுவனங்களான ஜெட் ஏர்வேஸ் மற்றும் கிங்ஃபிஷர் 2114 கோடி நஷ்டத்தை சந்தித்த போது இண்டிகோ நிறுவனம் 2010இல் 550 கோடி லாபத்தை ஈட்டியது. 17.3% சந்தை பங்குடன் ஏர் இந்தியாவை தூக்கி எறிந்து இந்தியாவின் 3வது பெரிய விமான நிறுவனமாக மாறியது. இண்டிகோ தன் மாடலை பற்றி சரியாக கணித்தது. மொத்த ஆர்டர்களுக்கு 40% தள்ளுபடியுடன் விமான நிறுவனங்களில் வாங்கும் போது வெறும் 4% மட்டுமே முன்பணம் செலுத்த வேண்டியிருந்தது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய விமானத்தை பெறுவதற்கு விமானத்தை விற்கலாம். 2011இல் இண்டிகோ நிறுவனம் சர்வதேச விமானங்களை இயக்க அனுமதி பெற்றதால் $15 பில்லியன் மதிப்புள்ள 180 ஏர்பஸ் A320 நியோ விமானங்களை ராகுல் ஆர்டர் செய்தார். இண்டிகோ வளர்ந்து கொண்டே இருந்தது மற்றும் ஒரு விமானத்தில் 180 பயணிகளுக்கு எக்கானமி வகுப்பு இருக்கைகளை மட்டுமே வழங்கியது. 2013 வாக்கில் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை முறியடித்து 27% சந்தை பங்கை பெற்றது. இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமாக இண்டிகோ மாறியது. நவம்பர் 10, 2015 அன்று இண்டிகோவின் தாய் நிறுவனமான இன்டர்குளோப் 3008.5 கோடி IBOவை வழங்கியது. 6.63 மடங்கு அதிக சந்தா பெற்றதால் இண்டிகோ 44,290 கோடி சந்தை மதிப்பை தொட்டது. இண்டிகோ 20 நிமிட திருப்பம் மற்றும் 12 மணி நேர விமான செயல்பாட்டு நேரத்துடன் 58.6% சந்தை பங்காக வளர்ந்தது. ஏர் இந்தியா மற்றும் விஸ்தாரா கூட இதை நம்ப முடியவில்லை. இன்று இண்டிகோ 100 இடங்களுக்கு தினமும் 1800 விமானங்களை இயக்குகிறது. 300க்கும் மேற்பட்ட விமானங்களை கொண்டிருப்பது இந்தியாவில் முதன்முறையாகும் மற்றும் 720 கோடி லாபத்துடன் ஆண்டுக்கு 54,000 கோடி வருவாய் ஈட்டுகிறது. இண்டிகோ விமானங்களில் ஆண்டுக்கு 85 மில்லியன் பயணிகளுக்கு மேல் பயணிக்கிறார்கள். ஒரு சிறந்த வணிக மாடல் எந்த நாளிலும் எந்த போட்டியையும் வெல்ல முடியும் என்பதை ராகுல் பாட்டியா நிரூபித்து காட்டியுள்ளார். அவர் வானத்தின் ராஜா என்று பெருமையுடன் அழைக்கப்படுகிறார். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.